வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் பொனாசியஸ். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த 3 மூஞ்சியில 32 பல்லு, 32 32 32 மொத்தம் 96 பல்லு எல்லாத்துக்குமே கிளீனா தெரியுது. அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கே ஆஃப்டர் 6 ஹோம் லாசஸ் ஒரு வின் வந்திருக்கு. இந்த வின்னுக்காக எல்லாருமே எவ்வளவு டிஸ்பரேட்டா எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பழைய சிஎஸ்கே நிறைய போனமா சீரீஸ் ஜெயிச்சோம். பட் ஒரு ஓல்ட் ட்ரெடிஷ்னல் சிஎஸ்கே டெம்ப்ளேட் வின், அந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஒரு 200 180 அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆப்போசிஷனை நம்ம வந்து பேக் அண்ட் டிஃபென்சிவ்ல போட்டு அவங்களை விக்கெட் எடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் செப்பாக் வின் ஆஃப்டர் வெரி 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 லாங் டைம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் ஆல் தி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த வந்து நேரத்துல செப்பாக்ல கொண்டாடிட்டு இருப்பாங்க. எக்கச்சக்க பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், ஏன் இவனை போடல, ஏன் நீங்க இவனை எடுத்து வரல, அப்படி இப்படின்னு. இன்னைக்கு ஆல் டெசிஷன்ஸ், ஆல் த பிளேயிங் லெவன்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஆன் ஸ்பாட் ஆன்ல பண்ணிருந்தாங்க. அண்ட் குடோஸ் டு கேப்டன் ருத்துராஜ் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப், கோச்சிங் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் நல்லா பண்ணிருந்தா நல்லா பண்ணி சொல்லியே ஆகணும். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஐ ஹோப் சிஎஸ்கே பேக் டு தியர் வின்னிங் ரேஸ். ஓவர் டு கைஸ். கண்டிப்பா தூங்கும் போது கெட்ட கனவுலாம் வரும்ல, எனக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு வாரமா எப்படா மேட்ச் வரும், ஜெயிச்சே ஆனுட்டு ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல சுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், சான்ஸே இல்ல. இப்பெல்லாம் ஆடி நம்ம மட்டும் ஒருவேளை பிளே ஆஃப்க்கு வந்தா, அது என்ன வந்தா வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு விக்டரி இன்னைக்கு. வேற லெவல் ஸ்டேட்மெண்ட் விக்டரி. இதை ப்ராசஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுவும் வந்து 31 runs ஆஃப் 11 balls, ஸ்டப்ஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டில் இட் வாஸ் லைக் எனிபடிஸ் கேம் தான். அது ஏதோ கிளவுஸ் இஷ்யூ நடந்ததுல விக்கெட் வந்துச்சா என்னெல்லாம் எனக்கு தெரியவே, அது பக்கமே போல, கமெண்ட்ரி கூட படிச்சு பார்க்கல. அது என்னன்னு ப்ராசஸ் பண்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு பீப்புள் இன் எல்லோ. நம்ம வந்து ஒரு தடவை ஓகே, 2 தடவையா we are waiting. 2 seasons we have given it away. இந்த நேம் ஆஃப் பில்ட் பண்றோம், காம்பினேஷன்ஸ் செட் பண்றோம், பிளேயர்ஸ்க்கு ரோல் கொடுக்குறோம்னு. அதெல்லாம் நம்ம வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பக்காவா பண்ற டீம் நம்ம சிஎஸ்கே. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு வேற லெவல் ஸ்டேட்மெண்ட் விக்டரி. ஒரு நாங்க வந்துட்டோம் சொல்லு, திரும்பி வந்துட்டோம் சொல்லுன்னு ஒரு விக்டரி இந்த சீசனுக்கு. இங்கேருந்து ஒன்லி ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். தட்டுறோம் தூக்குறோம் இங்கேருந்து. உங்களுக்கு ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டேன். இப்ப வந்து என்னோட பிரதர் வந்து அவங்க லீலா பேலஸ்ல தான் வந்து சிஎஸ்கே டீம் தங்கிட்ட ஹோட்டல் தான் ஒரு ஈவெண்ட்காக போயிருந்தாங்க. அந்த இடத்துல லிப்ட்ல வந்து சன்செட் இருந்திருக்காங்க. அங்க கேட்டப்போ, சேட்டா தோத்துட்டே இருக்கோம் சேட்டா, லைக் வி நீட் சம் ஹோப் அப்படின்னு சொன்னப்போ, இன்னைக்கு ஜெயிக்கிறோம் தட்டுறோம் நம்ம டே தான் இன்னைக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சொல்லிட்டு தலைமை இங்க வந்து எஞ்சி எடுத்துருக்காங்க. நான் அவங்க முடிச்சோன்னு அவன் தான் கால் பண்ணேன், சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சென்னை ஐபிஎல் பேஜ்ல கூட அவங்க அந்த வீடியோ எடுக்கிற அந்த கூட்டத்துல வரலாம், சொன்ன மாதிரி செஞ்சு பேச்சான்னு சொல்லிட்டு அந்த ரெஷ்யூம் தான் தேவைப்பட்டது. லைக் இந்த டீம் வந்து ஆரம்பிச்சோட மேட்சஸ் அப்படி தோத்தோன்னா அந்த டீம் ஜெல் ஆகுது. அந்த டீம் எப்படி ஜெல் ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரோல்ஸ் கொடுத்துறாங்க. ஷிவம் துபேலா வந்து ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருந்தாரு, பவுலர்ஸ்ட பேசிட்டு இருந்தாரு. ருத்ராஜ் கைக்வாட் வந்து நான் அரௌண்ட் வீல் பாத்துக்கிறேன், சஞ்சய் வந்து நீ வந்து அங்க இருந்து ஃபீல்ட் செட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. குர்ஜம்ஜித் சிங் வந்து கொஞ்சம் நவுதட் ஆகட்டும், தேர்ட் மேனை க்ளோஸா வச்சுட்டு பின்னாடி தேர்ட் மேனுக்கு வச்சுட்டு ஆகட்டும், அந்த ஃபீல்டுக்கான பிளே நானும் விஜய் சொல்லிட்டு இருக்கோம், பால பேசுங்கடா, கொஞ்சமாவது ஃபீல்டுக்கு பவுலிங் போடுங்கடா அப்படின்னு சொன்னோம். எக்ஸப்ட் கலீல் அகமது ஃபீல்டிங், எவ்ரிதிங் வாஸ் டாப் நாச். அந்த ஒரு சிக்ஸ வந்து நூர் அகமது தடுத்து உள்ள போட்டாரு. அந்த டீமோட மொராலே ஆப்பாச்சு. சர்ஃப்ராஸ் கான் புடிச்சுக்கிட்டு 2018 இம்ரான் தாக் இந்த மாதிரி ஓடுறாரு. எனக்கு வந்து எப்படி இருந்துன்னா, ஐ ஃபீல் வெரி எமோஷனல். பிகாஸ் நீங்க என்ன ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களை பேசிங்க நிறைய பேர் சொல்லுங்க. பட் ஐ ஃபீல் வெரி எமோஷனல் பிகாஸ் 2018 அப்புறமா இந்த மாதிரி ஒரு விக்டரி எனக்கு தேவைப்படுது நம்ம டீமுக்கு. ஏன்னா அவ்வளவு அளவுக்கு நம்ம மொரால் டவுனா இருந்தது. அண்ட் இந்த டீம் ஜெயிக்காதுன்னு சொன்னப்போ, எந்த டீம் பவுலிங்ல ஜெயிக்காதுன்னு சொன்னமோ அந்த டீம் டாப்ல இருக்க ஒரு டீமை 10 விக்கெட் எடுத்து டாமினேட் பண்ணி வின் பண்ணிருக்கு. தட்ஸ் ஹவ் தி டீம் கேன் கம் பேக். ரொம்ப ஓவரா பேசல, பட் அட்லீஸ்ட் தே ஃபவுண்ட் சம் டெம்ப்ளேட் அண்ட் இந்த கோயிங் ஃபார்வர்ட் இந்த டெம்ப்ளேட் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணவே போதும். சூப்பர் ராகமா, எல்லாமே பக்கமா நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ சில பாயிண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப கிளீனா நோட் பண்ணேன் இந்த மேட்ச்ல. அண்ட் பேக் எண்ட் ஆஃப் த டீம் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் அவங்க எல்லாம் எப்படி என்ன பேஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் இங்க ஹைலைட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஆன் பிளேயிங் 11. நம்ம என்னென்ன செஞ்சு சொன்னோமோ, அகில் ஹுசேன், பிரவிஸ் அண்ட் குர்ஜப்னித் 3 பேர் உள்ள ஆடணும்னு சொன்னோம், ஆடினாங்க. நம்பர் 2
சஞ்சுவோட இன்புட், ஒரு விக்கெட் கீப்பரோட இன்புட் பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கும். 100 ரன் ஃபர்ஸ்ட் பால் போடும்போது 6 அடிப்பான் அசுதோஷ் சர்மா. திரும்ப சஞ்சு வந்து பேசிட்டு போவான், நீ அதே மாதிரி போடு, ஃபிளைட் கொடுத்து வெளியில போடு, அவன் திரும்பவும் கோயிங் ஆஃப்டர் த பால், பட் அது லாஃப்ட் ஆகும், கேட்சுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அடுத்த பால் கேட்ச். செகண்ட். தேர்ட், ஃபீல்டிங் எக்கச்சக்க இம்ப்ரூவ்மெண்ட். உனக்கு இப்ப சர்ஃப்ராஸ் அங்க அந்த பாயிண்ட்ல நின்று ஒரு டுவர்ட்ஸ் ரைட் டைவிங் கேட்ச். அப்புறம் பிரெவிஸ் அங்க வந்து பிரெவிஸ் எல்லாம் உள்ள வந்து டீம் அப்படியே பம்பா இருக்கு. உனக்கு அங்க இருந்து கேட்ச் பிடிக்கிறான், உனக்கு மிட் ஆஃப்ல இருந்து கேட்ச் பிடிக்கிறான். ஒரு பயங்கர வைப். அகில் ஹுசேனோட ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச். ஸோ கேட்சிங் 100 பட் நீ சொன்ன ஒரு 6 எஃபர்ட் அது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் நம்பர் 4, பெட்டர் கம்யூனிகேஷன். ஸோ அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்றாங்க பாத்தியா. உனக்கு சஞ்சுவோட இன்புட் வருது, நீ சொன்ன மாதிரி தூபேயோட இன்புட், அண்ட் அதுக்கப்புறம் பிரெவிஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன், அண்ட் ஓவரால் டீமே ஒரு மாதிரி பேசுறாங்க, ஒரு மாதிரி பால் ஒரு அவங்க ஃபீல் பண்றாங்க. அண்ட் அவங்களோட ஐடியாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஷிஃப்ட் ஆகுது, ஒரு வின்னிங் அந்த சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அது வந்து செம வெல்கமிங் நோட். அண்ட் இன்னொரு 5th பாயிண்ட் வந்து ஓவர் 10 பவுலிங் டு ஹிஸ் ஓன் ஸ்ட்ரென்த். நம்ம திரும்ப அஸ்வின் வீடியோலயும் நான் பார்த்தேன், அதே ஜேஎஸ்கே இதுல இருந்து அதே ஒயிட் ஆஃப் ஸ்டெம்ப் போடாதீங்கடா, ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து அதே ஒயிட் ஆஃப் அரௌண்ட்ல வந்துட்டு ஒயிட் ஆஃப் போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அரௌண்ட் வரவே இல்லை, எல்லாமே ஓவர் தி ஆர்ம்ல இருந்துட்டு அந்த டெஸ்ட் பால் லென்த் குத்தி குட் லென்த்ல குத்தி நல்லா நெஞ்சுக்கு அந்த இந்த இடத்துல அப்படி ஆடுற மாதிரி போட்டிருந்தாரு. ஸ்பாட் ஆன் பவுலிங். அண்ட் குர்ஜப்னீத்தோட அடிஷன் செம்ம வேல்யூபிளா இருந்துச்சு. மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் அங்க ஸ்டார்டிங்ல அவங்களை தடவை விட்டாங்க, சிங்கிள்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், ரன் ரேட் அந்த இடத்துல பைல் அப் பண்ணி விட்டதே குர்ஜப்னீத் தான். ஹேட்ஸ் ஆஃப் குர்ஜப்னீத். அண்ட் ஆமா, சோ இதுதான் ஓவரால் நான் சம்மப் பண்ண விரும்பினது. அதான் மாப்ள, இதோட பியூட்டி என்னன்னா பிளேயிங் டு த கிரீஸ், பிளேயிங் டு த பிட்ச். சரகம் பண்ண மேட்ச் கூட சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து பழைய ட்ரெடிஷனல் சேப்பாக 90s 2000ல பாத்துருக்க சேப்பாகன்னு சொல்லிட்டு. குர்ஜப்னீத் சிங்கும் சரி, ஜேமி ஓட்டனும் சரி, 2 பேருக்குமே அந்த பவுன்சஸ் வந்து அந்த டால் ஹைட் ரிலீஸ்னால உனக்கு நல்ல ஸ்கிட் ஆகுது. நீ அந்த மில்லர் விக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா, மில்லர் விக்கெட் வந்து பால் எங்க வந்து சேர்த்துல அவங்க செட் ஆனது என்னன்னா, எப்படியும் இன்டு லைன் போட போறான், இல்ல வைட் ஆக்கர் போட போறான், நம்ம கொஞ்சம் இறங்கி வந்து கவுகார்ல அடிக்கலாம்னு சொல்லிட்டு பால் திடீர்னு உள்ள வந்தோன்னா அந்த பிளப் பண்ணாங்க. இந்த வாட்டி நிறைய இடத்துல பிளப் பண்ணாங்க. எங்க பவுன்ஸ் போடுற இடத்துல வைட் ஆக்கர்ஸ் போட்டாங்க, ஸ்லோயர் பால் போடுற இடத்துல வந்து பவுன்ஸ் போட்டாங்க. ஸோ ஃபீல்ட பிளப் பண்ணி விளையாடுறாங்க. அதுக்கு இப்போ ஒரு பிளானோட வந்திருக்காங்க. லைக் நம்ம சொல்லியிருந்தோம், பழைய பிளான் வேணாடா, ஒரே பிளான் அவுட் சைட் ஆட்டம் போட்டு நீ வந்து ஃபீல்டர் அந்த பக்கம் தூரமா வச்சுட்டு அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. குல்தீப் ஆடுறப்ப கூட எட்ஜ்ல பின்னாடி 4 போக கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபீல்டுக்கு வச்சிருந்தாங்க. இந்த ஒர்க் தான் நம்ம எத்திக்கிட்டோம். நீங்க தோக்குங்க பிரச்சனையே கிடையாது, கிவ் அப் பண்ணி தோக்க கூடாது. எனக்கு வந்து அந்த ஃபீல்டு ஒரு ஃபைட் வேணும்னு சொன்னோம். எனக்கு அந்த குல்தீப் பின்னாடி வச்சுதான் ஓகே, இவங்க ஃபீல்டு வைக்கிறது எட்ஜ்ல போட்டு 4 போக கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றப்போ அந்த திங்கிங் தான் இந்த டீமுக்கு தேவைப்படுது. அந்த திங்கிங் பண்ண வின் தான் கோயிங் அப். இப்ப அந்த ஜார்ஜ் மேலி பண்ண பாட்டை சேர்ப்பு அந்த பேஜ்ல போட போறாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ராஜ்புரிய நண்பன் வீடியோ அவருக்காக வெயிட் பண்ணேன், அண்ணன் குஜ்ரி மிஸ் போட்டு என்ன வீடியோ போட போறான்னு தெரியல. 2 வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச உடனே. எப்பா சீரியஸா தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். எப்ப அந்த இதுல 7G ரெயின்போ காலனி படத்துல ஹோண்டா கம்பெனில வேலை அப்படின்னு அப்படியே தடவிட்டே இருப்போம். அந்த மாதிரி வீடியோவா ரீல்ஸா பார்த்துட்டு நீங்க நைட் ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். அகெயின் இவ்வளோ பெரிய பிரான்ச்சைசி, இவ்வளோ பெரிய லெகசி நம்ம இருக்கு. 5 கப்பு, 10 தடவை ஃபைனல், 14 பிளே ஆஃப், வேற எந்த டீமும் பக்கத்துல இல்ல. இந்த மாதிரிலாம் மார்த்தட்டிக்கலாம் நம்ம போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு தடவை தோத்தாலும் நம்ம இதை வச்சே இதுக்கு இன்னொரு டீம் வரத்துக்குள்ள நம்ம எங்கேயோ போயிடலாம் தான். ஆனா அதெல்லாம் நம்ம போக்கஸே இல்ல. நமக்கு ஏன் இந்த தோல்வி இவ்வளவு வலிக்குது, ஏன் இந்த விக்டரி இவ்வளவு இனிக்குது அப்படின்னா, அந்த வேவி லாஸ்ட் அந்த வேவி ஒன், அந்த நம்பர்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் செகண்டரி. சிஎஸ்கே ஹஸ் ஆல்வேஸ் பீன் தட் பிரான்ச்சைஸ் which believed in process. பர்ஃபெக்டா இருக்கும், ப்ரிப்பரேஷன் பர்ஃபெக்டா இருக்கும், எலியும் புலி அடிக்கும். இன்னைக்கு ஓவர் 10 ஏசல் உட் ரேஞ்சுக்கு போறாரு ஸ்கிடிலன்ஸ்ல. எப்படி முடியுது? பிளான், எக்ஸிகியூஷன். அதான் சிஎஸ்கே. ஒரு பெரிய ஆளை கூட்டின்னு வந்து அவர் பெருசா 6 அடிக்க விடுறதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நார்மல் திங். எனி பிரான்ச்சைசி கேன் டூ இட் வித் பிக் மணி. சிஎஸ்கே அது கிடையாது. சர்ஃப்ராஸ் கான் 75 லட்சம் பேஸ் பிரைஸ், ஃபயர். சிஎஸ்கேவோட பெஸ்ட் ஃபீல்டர், பெஸ்ட் பர்சன் ஆன் ஃபீல்டு ஜஸ்ட் பை த ஷியர் பிரசன்ஸ்னா சர்ஃப்ராஸ் கான் தான். ஒவ்வொரு பாலை சேவ் பண்றதா இருக்கட்டும், டைரக்டர் அடிக்கிறதா இருக்கட்டும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் இருந்துட்டே இருப்பாங்க, நம்ம எப்படி அந்த படத்தை பாக்குறோம் அதே மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கான் சர்ஃப்ராஸ் கான் ஆன் த ஃபீல்டு. ஒரு அசெட், விட்டுறவே கூடாது சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு ஆள, ஒரு அசெட். அப்படி ஒரு டீமை பில்ட் பண்ணிருக்கானுங்க. இது கண்டிப்பா இந்த எக்ஸ்பிரஸ் கிளம்பிருக்குல்ல, இது நிக்காதுன்னு தோணுது எனக்கு. என்னமோ இது ஒரு பெரிய
there is going to be a huge juggernaut that rolls அப்படின்னு தோணுது. அந்த ஒரு ரன் அவுட் கூட பாத்தீங்கன்னா அந்த ஓவர் முன்னாடி இருந்தது. இதெல்லாம் ஒரு பழைய 3 மேட்ச்லயோ முன்னாடி இருந்த மேட்ச்லயோ நடக்கவே இல்லை. ஒரு ரன் அவுட் கிட்ட க்ளோஸ் கிட்ட போகும், அங்க இருந்து ஓவர் ஓடி வந்து ஸ்டம்ப் கிட்ட நிப்பாரு. அதெல்லாம் ஆக்சுவலா வந்து பழைய மேட்சஸ்ல கிடைக்கல. இது ஏன் இப்படி நடக்குதுன்னா அந்த லேபி லாஸ், நீங்க சொன்ன மாதிரி லேபி லாஸ்ல இது நாங்க இல்லடா, நாங்க எப்படின்றத போய் அங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயோ அவங்க போய் அடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் எந்த ஒரு கேம்னாலும் உங்களுக்கு ரெய்னா முன்னாடி ஸ்டெப் கிட்ட. சோ அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணதாகட்டும், இந்த பிரேக் உங்களுக்கு நிறைய எக்ஸ்டெண்டிவா கொடுத்துருக்கு. அண்ட் வி டாமினேட்டட் விக்டரின்னு சொல்லி கிளீனா சொல்லலாம். அந்த ஸ்டப்ஸ் மேட்டர் நான் வரேன், கிளவுஸ் மேட்டருக்கு நிறைய பேர் அங்க என்ன ஆச்சு கிளவுஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. ஃபோர்த் பேட் ஆக்சுவலா என்ன இஷ்யூ நடந்ததுன்னா, அவர் வந்து கிளவுஸ் வந்து கேட்டிருக்காரு. ரூல்ஸ் படி நீங்க ஒரு கிளவுஸ் சேஞ்சோ ஏதாவது கேட்டீங்கன்னா வேலிட் ரீசன்ஸ் ஓகே, லைக் நீங்க வந்து கிரீஸ்ல விழுந்துட்டீங்க அதனால கிளவுஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே. பட் நீங்க பர்பஸ்ஃபுல்லா கிளவுஸ் மாத்திரம் வேறுவினால அப்படின்னா இட்ஸ் இன்ஃபார்ம் டு அம்பையர். அம்பையர்ல இருந்து ஃபோர்த் அம்பையர் போனா மட்டும் தான் ஏன்னா கேமோட மொரால் டக்குனு டவுன் ஆகும். அதனால அலோவ் பண்ணக்கூடாது. அக்கார்டிங் டு ரூல்ஸ் நீங்க முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி தான் அவங்க அலோவ் பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த கேம் அலோவ் பண்ணல, அதனாலதான் வந்து நிதிஷ் ராணா, ஹேமந்த் பதானி எல்லாமே ஃபோர்த் அம்பையர் கத்திருக்காங்க. ட்ராக் பிளே போயிட்டு அது ஒரு விஷயம். பட் அது ஒரு மைண்ட்ல பிளே ஆயிடுச்சு. இந்த க்ளோஸ் கிட்ட தான் நம்ம பிளேட் மேல வச்சு நம்பிக்கை உண்மையா ரெடி சொல்ற மாதிரி அது ஒரு மைண்ட்ல பிளே ஆயிடுச்சு. ஸோ அதனால அது ஈகோல் அடிக்க போய் தான் விட்டுட்டாரு. வெட்டிங் கிரீஸ் ஸ்டப்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இன்னும் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். பட் அது பிளே ஆனதுனால அந்த ஈகோல் அவுட் ஆயிட்டாரு. அதுதான் அந்த க்ளோஸ் மேட்டர் அதை கரெக்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு அது என்ன தெரியல கமெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு சம பாயிண்ட் ஆக்சுவலி. அது 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 ஒரு மைண்ட்ல பிளேயா ஒரு விக்கெட் அவர் அவுட் ஆனன்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாத்தீங்களா அதெல்லாம் சொன்னது இந்த பண்ண மாட்டேங்க கடைசியா பிராவோ அப்போ பார்த்தது அப்படித்தான் இருந்தது எனக்கு. சீரியஸ் அப்படியே கிரிக்கெட் பார்க்காதவங்க கூட இப்ப சிஎஸ்கே பார்க்க சிஎஸ்கே ஃபேன் ஆவாங்க. அதான் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சேட்டாவோட சந்தோஷம் பாத்தீங்களா பங்கு அது சொன்னேன் சொல்லிட்டு தான் போயிருக்காரு லிப்ட்லன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு தட்டுறோம் தூக்குறோம் இன்னைக்கு ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அடிக்கிறேன் இல்லடா. இப்போ இந்த டீம் வின்னா எனக்கு பர்சனலாவே இன்னைக்கு நான் டிசிக்கு நான் எட்ஜி கொடுத்தேன். பட் சிஎஸ்கே ஜெயிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேரோட பிரில்லியன்ஸ்னால இல்ல, ஹோல் டீம் ஒரு எனர்ஜி, ஹோல் டீமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு டீமா அவங்க எப்படி இந்த பர்டிகுலர் இதே அவங்க அப்லிஃப்ட் பண்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம அப்படியே கண்கூடா பார்த்தோம், விட்னஸ் பண்ணோம். அதுதான் எனக்கு வந்து இன்னொரு ஹாப்பினஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ அது நடக்குது. இப்ப நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னது ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம், பிளான் பண்ணி போடுங்கன்னு சொல்லுது. நம்ம எல்லாம் சொன்ன விஷயத்த அவங்க அடாப்ட் பண்ணி பண்றது இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன கேட்கறதுங்கிறாங்க. அவங்க நம்ம என்னெல்லாம் புலம்புறோமோ லைக் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், ஓவர் ட்ரஸ்ட் பண்ணுங்க, குஜராத் கொண்டு வாங்க, அகிலேஷ் கொண்டு வாங்க சொல்லி இதுதான் மொத்தமா பேசுறாங்க. லைக் ஃபேன்ஸ் ஜென்யூனா பேசுற விஷயத்த அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் நமக்கு அந்த விக்கெட் ரெஃப்ளெக்ட் ஆகுது. லைக் இது அவங்க நார்மல் டெம்ப்ளேட்டை படித்தா நமக்கு இவ்வளவு எமோஷனலா இருக்காது. அந்த தோத்ததுக்கான காரணம் ஓகே இது நடக்குது, நம்ம தப்பா அக்ரி பண்ணிட்டு தப்பா கரெக்ட் பண்ணுவோம். நம்ம கார்த்திக் சர்மா பிரசாந்த் வெறும் 14 க்ரோஸ் கொடுத்ததுனால உள்ள ஆடணும் கிடையாது. லெட் தம் லேர்ன் ஃப்ரம் திஸ் அண்ட் அவங்க லேர்ன் ஆனதுக்கு அவங்க ரூம் பண்ணணும்னு சொல்லி டீமுக்காக வந்து ஆடினாங்க. தட் ஷோஸ். அதனால நமக்கு இந்த விக்கெட் வந்து இவ்வளவு இதுவா இருக்கு. டிசி வந்து கொஞ்சம் அப் ஆயிட்டாங்க அந்த 7 விக்கெட்ஸ் ஆன உடனே. அதுக்கப்புறம் அந்த இழுத்து பிடிச்சாங்க முகேஷ் குமார் விக்கெட் நல்லா போட்டாரு. பட் எட் அந்த 19 விக்கெட் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் டிப்பான மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் கிட்ட பத்தி நீ சொன்ன. சோ இது வந்து ஒரு ஹை ப்ராலிபிக் டோர்னமெண்ட். சோ இதுல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு டெஃபினட்டா சான்ஸ் கிடைக்கும். பட் நீ அதை கிராப் பண்ணிக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. சமீர் ரிஸ்வி கிராப் பண்ண மாதிரி, முகுல் சௌத்ரி கிராப் பண்ண மாதிரி கிடைக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2% தான் கிடைக்கும். மித்தபடி 9 பேர் 10 பேர் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஆளுங்க அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஆடுவாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் கிடைக்கிற சான்ஸ் கிராப் பண்ணிக்கிறோம். சர்ஃப்ராஸ் கான் எப்படி கிராப் பண்ணாரு? அவர்லாம் சர்டனிட்டியே கிடையாது. 11ல 75 lakhs பேஸ் பேஸ்ல எடுத்து வைக்கணும்னு ஒரு பேக்கப் பிளேயர் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் அவருக்கு கிடைச்ச அந்த 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் இப்போ அவர் சர்டனிட்டியா உள்ள இருக்காரு. நம்பர் 4ல உள்ள ஆடிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி நான் கார்த்திக் சொன்ன பிரசாந்த் டெஃபினெட்லி டைம் வில் கம். சோ அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு காசு கொடுத்து எடுத்துட்டு ஆடெல்லாம் வைக்க வேண்டாம். உண்மையிலேயே அந்த பிளேயர்ஸ் அந்த ரோலுக்கு ஃபிட் ஆறாங்களா ஆடலாம். இப்ப அகில் ஹுசேன் வந்து அந்த ரோலுக்கு ஃபிட் ஆறாரு. அதனாலதான் நான் அகில் ஹுசேன் திரும்ப சொல்றேன். இப்போ பிரசாந்த் வீரே பவுலிங் போடுறாரு அப்படின்னா நீங்க பிரசாந்த் ட்ரை பண்ணலாம். பட் பவுலிங் போட மாட்டாருன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல போட வைக்க முடியாது. ஏன்னா மேட் என்ட்ரி உள்ள வந்து அந்த டீம் இதுதான் உனக்கு ஒரு சின்ன ஒரு பிரசாந்த் வீரை ஆட வைக்கணுங்கிற ஒரு ஆசை, உன்னோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு டீம் மொத்த டீமோட காம்பினேஷனே பாதிக்குது. பிரசாந்த் வீர் உள்ள வராரு, அகில் ஹுசேன் ஆட முடியாது வெளியே போறாரு. அகில் ஹுசேன் வெளியே போனா மேட் என்ட்ரி உள்ள வராரு. ஏன்னா மேட் என்ட்ரி உள்ள வந்து ஆகணும். சோ மேட் என்ட்ரி வந்தா குர்ஜப்ரீத் வெளியே போறாரு திரும்ப. சோ குர்ஜப்ரீத் இவரால் ஆடவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி இத்தனை பேர் ஆடுறாங்க. மேட் என்ட்ரி வெளியே போனா தான் குர்ஜப்ரீத் வர முடியும். குர்ஜப்ரீத் உள்ள வந்தாருன்னா அகில் ஹுசேன் உள்ள ஆடலாம், பிரசாந்த் வெளியே போகணும்.
சோ அந்த செஸ் மூவ் மாதிரி தான், இங்க ஒரு பானை நவுட்னா அங்க ஒரு பான் நவுட்டுவான். சோ அந்த எக்ஸாக்ட்லி. மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவா பண்ணிருக்காங்க. ஐ ஹோப் ஒரு பெரிய லைன் அப், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சஹர், அந்த மாதிரி ஒரு சாலிட் நேம்ஸ் இல்லைன்னா கூட உங்க லைன் அண்ட் லென்த், நீங்க ஆப்போசிஷனோட பிளான்ஸ் டிசீவ் பண்ற மாதிரி நீங்க பவுலிங் அண்ட் அந்த பிளான் நீங்க ஸ்ட்ராட்டஜியோட வந்தீங்கன்னா டெஃபினட்டா எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும், எவ்வளவு 7-8 பேட்ஸ்மேன்ஸே இருந்தாலும் ஈஸியா தூக்கலாங்கிறதுக்கு இன்னைக்கு மேட்ச் ஒரு எக்ஸாம்பிள். சரி, எல்லாம் ஒரு கொஸ்டின். அங்க ஒரு 44 வயசு ஒரு யங்ஸ்டர் இருக்காரு, அமிதாப் யங்ஸ்டர் போட்டு உள்ள அப்படியே போட்டு குழந்துகிட்டு இருக்காரா, கேகேஆர் மேட்ச் வரேன் இருக்காரு. எங்க ஆட வைப்போம்? எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஸ்லாட்ல இம்பாக்ட்ல தேவைப்பட்டா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் வீடியோ பார்த்தேன்றதுக்காக சொல்ல, the way he hits, the way he என்ன சொல்றது, அடிக்கிறது நெக்ஸ்ட் எல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா கலாய்க்கலாம். பட் அந்த லுக்னு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்பாக்ட் பிளேல ஆட போறாருன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா கண்டிப்பா இஸ் கோயிங் டு பிளே. ஏன்னா இன்சைட் இன்ஃபோ படி ரெவ் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க, இஸ் டெஸ்பரேட் டு பிளே, கண்டிப்பா ஆடி ஆகணும்னு இருக்காரு. பட் யார் தூக்குவாங்கன்றது ஒரு பெரிய மில்லியன் டாலர் சார். இந்த மாதிரி விக்டரிக்கு அப்புறம் மேபி இம்பாக்ட்ல வச்சுக்கலாம். உங்க ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுங்க, நான் அதை போய் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க தாட் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல, கண்டிப்பா இம்பாக்ட்ல தான் இருக்கணும், தேவைப்பட்டாதான் ஆடணும். அட் திஸ் மொமெண்ட் இப்பதான் இந்த காம்பினேஷன் கரெக்டா வந்திருக்கும். டெவால் பிரேவிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு. நமக்கு பிரசாந்த் தேவையில்லப்பா, அவ்வளவு டீப்பா பேட்டிங் ஆடணும் தேவையில்ல, மிடில் ஆர்டர்ல ஒரு க்ளூ இருக்குன்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கா. அந்த பிரசாந்த் வீரை வெளில எடுத்தாதான் நம்மளால அகில் ஹுசைன் ஆட முடியுது, மேட் ஹென்ரியை வெளில எடுத்து குர்னப் உட்கார முடியுது. இந்த காம்பினேஷன் செட் ஆகுது அப்போ 3 மேட்ச் காவு கொடுத்துருக்கோம். அந்த காம்பினேஷனுக்காக தலை அவருக்காக திருப்பி காம்பினேஷன் டிஸ்டர்ப் பண்றதை அவர் விரும்பவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அவரே அதை ஒத்துக்க மாட்டாரு. Unless the situation forces him to come, he's not going to come. And that can happen only when he's in the impact sub lotல இருந்தா மட்டும்தான் அது முடியும். ஸோ இப்போ இம்பாக்ட் சப் லாட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம், இம்பாக்ட் சப் லாட்ல இருக்காரு, திடீர்னு ஒரு 131 for 7 அப்படின்னா மேபி ஒரு ரிகவரி ஜாப் பண்ணி கொடுன்னு கேட்கலாம். இல்ல ஒரு 4 overs to go ஒரு 158 for 6 அப்படின்னா யா டேக் அஸ் டு 200 220 கேட்கலாம். பட் இதை தவிர இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிச்சுவேஷனலா இல்லாட்டி ஒழிய தோனி கேன் கண்டினியூ டு பி அன் இம்பாக்ட் சப். மேபி டோர்னமெண்ட் இஸ் இன் ஆர் பாக்கெட்னு ஒரு நிலைமை நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபேன் சர்வீஸ்க்காக ஒரு மேட்ச் பார்க்கலாம் எல்லாமே தவிர அட் திஸ் மோமெண்ட் அவ்வளவு ஈஸியா இல்ல. எஸ்பெஷலி வி ஆர் கேச்சிங் அப், இல்ல வி ஆர் பிளேயிங் கேச்சிங் அப் ஃப்ரம் ஹியர். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஹி ஹஸ் டு ஸ்டார்ட் இன் இம்பாக்ட் சப் தான், அதுல டவுட்டே இல்ல. இப்போ நான் ஃபர்ஸ்டே அதான் சொல்லியிருந்தேன், அவர் தலைக்கு ஸ்லாட் இல்ல, பட் அவர் ஆடணும்னா எக்ஸாக்டா இந்த பர்டிகுலர் 11க்கு இந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டீம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த 17-18 ஓவர்ல ஒரு பிளைண்ட் ஸ்லாக், எனக்கு அந்த ஒரு ஃபினிஷர் வேணும், ஒரு 12 பால் 25 ரன், இல்ல 12 பால் 28 ரன், 12 பால் 22 ரன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா மட்டும் இம்பாக்ட்ல இருந்து அவர் உள்ள கொண்டு வருவார். அந்த சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா ஒரு தலை ஆட வேண்டாம், அவர் இம்பாக்ட்லேயே இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ 131 for 7 இருந்தாலுமே நான் உள்ள கொண்டு வர மாட்டோம். ஏன்னா அவர் அந்த பெயில் அவுட் பண்ற கட்டத்துல அவர் தாண்டிட்டாரு சீரியஸா. ஏன்னா அவர் இந்த டபுள்ஸ் சிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து அவரால் பெயில் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லல, பட் அவரால் அந்த ரன்னிங் விக்கெட்ஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்னும் அவர் நம்ம 25 வயசு தோனியா, நீங்க எனக்கு ஆடி கொடுத்துருக்கோம் 15 ஓவர் நீங்க ஆடி கொடுக்கணும் சொல்ல முடியாது. பட் 2 to 3 overs பிளைண்ட் ஸ்லாகிங், ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஒரு ஃபினிஷரா வேணும், போட்டு வெளுக்கணும் அப்படின்னா அவைய உள்ள இறக்கும். அப்படி எதுவும் தேவைப்படல, இவங்களே இன்னைக்கு மாதிரி 2 விக்கெட் 3 விக்கெட்லயே க்ளோஸ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அகில் ஹுசைனை போட்டு ஆடிடலாம். ஸோ இப்படிதான் இருக்கும். தலையுமே இதுதான் விரும்புவார், அவருமே உள்ள ஆட மாட்டார். ஏன்னா டீம் சூப்பரா போயிட்டு இருக்கு, சஞ்சு செட் ஆயிட்டான், சஞ்சு போட்டான், சேட்டா உள்ள வந்துட்டாரு. ஸோ டீம் பயங்கரமா இருக்கு, தலையுமே இதுதான் பண்ணுவாரா ஆக்சுவலா. அதே தான் தேவைப்பட்டா மட்டும் வந்தா போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்எஸ் சேசிங்ல மட்டும் தான் யூஸ் ஆகுது. இஃப் நீடட் கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா நமக்கு பவுலிங் பின்னாடி கிடைக்கும்ன்றதுனால டிஃபெண்ட் பண்றப்போ சேசிங்க்கு மட்டும் எம்எஸ் வச்சுக்கலான்றது என்னோட கருத்து. பிகாஸ் வின் டாஸ் நம்ம அந்த மெட்ரிக் சிச்சுவேஷனா 2 டீம் வச்சுக்கலாம். லாஸ்ட் வீக்ல எப்பவுமே 2 சீட் இருக்கும், பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 1, பவுலிங் ஃபர்ஸ்ட்னா 1 சொல்லிட்டு. இன்கேஸ் இஃப் சேசிங் வி கேன் ஆல்வேஸ் கீப் எம்எஸ் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எம்எஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும், யூ லாஸ் அண்ட் பவுலர். ஆல்ரெடி நம்ம பெருசா இல்ல, ருத்ராஜுக்கு 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கனால தான், அதுவும் பேசஸ் இருக்கனால கொஞ்சம் தைரியமா ரொட்டேட் அவுட் பண்றப்பல ஸ்பின்னர்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ண தெரியாது. சோ அந்த 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ், 6th பவுலிங் ஆப்ஷன் தூபேனா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், மொத்தப்படி நம்ம தூபே மேல தான் போடுவோம். சோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். ஒன்லி சேசிங் இஃப் ரெக்கார்ட் மட்டும் தான். சி
இதுக்கப்புறமும் சிஎஸ்கே வின் பண்றது தோனியாலனா, ஈவன் தோ நான் எவ்வளவு பெரிய தோனி ஃபேன் இருந்தாலும் சிஎஸ்கே பிரான்சைஸ் அது மூவ் ஆகுதுன்றது அஃபெக்ட் ஆகும். ஸோ ஐ வாண்ட் ஈவன் எம்எஸ் வில் பி தி சேம். ஏன் வந்து உனக்கு ஃபீல்டு கூட வர மாட்டாரு, நான் வந்து உனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டேன், உனக்கு ஏற கத்து கொடுத்துட்டேன், நீ சைக்கிள் ஓட்டி எவ்வளவு தூரம் போடுறது உன்னோட இஷ்டம், நீ வந்து கீழே விழுந்தையா கீழே வந்து திருப்பி ஏறிச்சு கத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் டீம் விடுறாரு. அது வந்து கரெக்டான பாயிண்ட். நல்ல ஒரு சொல்றது உனக்கு வந்து அப்படியே விட்டு போல மாதிரி ஒரு ஆளை வந்து வச்சுட்டு அண்ட் 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வச்சுட்டு நீங்க கத்துக்கிட்டு வாங்க. இவ்வளவு வந்து டெஸ்பரேட்டா வின் பண்ணி பிளே ஆஃப் போனோம் ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஜெயிச்சது லெகசியா அவ்வளவு இருக்கு. பட் யூ ஷுட் லேர்ன் அண்ட் கம் ஸ்டில் டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதை யோசிக்கிறான்னு தோணுது. அதுதான் நானும் யூஸ் பண்றேன். நம்ம 2 வருஷம் முன்னாடி அக்செப்ட் பண்ணிருக்கோம் நம்ம வீடியோல. இல்ல கண்டிப்பா. அண்ட் பவுலர்ஸ் ரொட்டேஷன் சொல்லும்போது தோணுச்சு கொஞ்சம் ஐபிஎல் ரூல்ஸ் மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அகீல் ஹுசைன் பவர் பிளே தாண்டி போடக்கூடாதுன்ற ரூல் வந்து ரொம்ப பாதர் பண்ணுது. ஆக்சுவலி இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. இந்த ரூல் எடுத்து விடுங்க கொஞ்சம். நூர் அகமது வந்து பாவம் அவருக்கு தெருல போடுறதுக்கு அகீல் ஹுசைன் எவ்வளவு நல்லா போட்டிருப்பாரு. இந்த நூர் அகமது உடைக்கிற தேங்காய்க்கு பதிலாக அகீல் ஹுசைன் அந்த 15 ரன்ஸ் ஓவரை வந்து 2 நோ பால் போட்டாலே 8 ரன் இன் பவர் பிளே விடுற பவுலரா இருக்காரு அகீல் ஹுசைன். ஒய் நாட் பிளே ஹிம் அவுட் என்னன்னே எனக்கு புரியல. யூ ஷுட் பிளே நூர் அகமது as impact sub. என்ன கேட்டா அகீல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் பேட்டிங் டில் 9. அந்த கான்ஃபிடன்ஸே போதும். யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் பேட்டிங் டில் 9. யூ ஹேவ் அ மிடில் ஆர்டர் க்ளூ இன் த நேம் ஆஃப் டெவால் பிரவிஸ் பிளஸ் அ சர்ஃப்ராஸ் கான் who can play through 6 overs without losing wickets and without losing on tempo. அப்படி இருக்கும்போது ருத்ராஜ், ஆயுஷ், சாம்சன் 3 பேரும் they can go all guns blazing at the top. எல்லாரும் வந்து இப்போ சின்ன பசங்களை பார்த்து 6 over 100 6 over 100 பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சிஎஸ்கே ஃபுல்லா வரல. இன்னைக்கெல்லாம் வந்து ஏதோ த்ரோ டவுன்ஸ்ல சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு சஞ்சு சாம்சன்லாம். யாருக்குமே வலிக்காம அடிச்சு 6 ஓவர்ல 61 விக்கெட் விழாம அடிக்கலாம் ஆரம்பிச்சாங்கன்னா சான்ஸே இல்ல இந்த டீம். இருக்கு பிச்சு வந்து நிறைய இடத்துல டயர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி வந்து பிச்சை ஈவனா மெயின்டைன் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் சம்மர் அண்ட் டியூ ஃபேக்டர் இருக்கிறது மட்டும் நிறைய ஆகும். பிச்சஸ் வந்து இன்னும் ஹார்ட் ஆக சான்சஸ் கிடையாது. they'll be having around 6 to 7 squares நினைக்கிறேன் எவ்ரி ஸ்டேடியம் பாக்குறப்போ. உங்களுக்கு அந்த மேட்சஸ் ஹோமாவே நடக்கிறப்போ ஏதாவது ஒரு பிச் உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுன் மாட்டோம். லைக் எல்லா மேட்சுமே ஒரு மாதிரி வராதுன்றப்போ பிச் வில் பிளே பிகர் ரோல் இன் மிட் மந்த் ஆஃப் மேன்றது தோணுது. அண்ட் ருத்ராஜ் வந்து கொஞ்சம் கேப்டன்சி ஃபிளாஸ் இருக்கு. எனக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டு நான் வந்து ரிக்கி பாண்டிங் மாதிரி ஆஸ்திரேலியா பவுலிங் பாஸ் போல தான் யூஸ் பண்ண நினைக்காது. இது இந்தியன் கண்டிஷன் மாப்ள. ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணா மட்டும் தான் யூ கேன் வின் த கேம். You can win the match with this attack. But if you want to win the tournament, you have to wisely use the spinners as well. And resources use பண்ற மாற்றி பண்றதா மேட்டர். எனக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண தெரியாது நீயே மைண்ட் செட் ஆயிடுனா then you might not fit the right captaincy soon நான் சொல்றேன். ஓகே, ஸோ நெகட்டிவ் நிறைய பேசிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணணும். இந்த மேட்ச் ஸ்டெப்ஸோ மின்னரோ எவனோ ஒருத்தர் நின்று இதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா நம்பர் 1 ரீசன் ஃபார் சிஎஸ்கே லாஸ் பண்றதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன்னா அந்த 18 balls 16 runs ஆஃப் ருத்ராஜ் அதுதான் காஸ்ட் ஆகும். ஏன்னா பவர் பிளேல ஆல் கன்ஸ் பிளேசிங் எல்லா டீமும் போயிட்டு இருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் நான் அந்த ரிவ்யூவத்தை சொல்லியிருந்தேன், நீ ஆல் கன்ஸ் பிளேசிங்கா போவாங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 18 balls ஆடுறியா, ஒரு 30 runs அடிக்கணும். இன்னும் ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும். பிலோ 100லாம் இட்ஸ் அ கிரைம். அதுவும் பவர் பிளேல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப இது வந்து பேடா முடிஞ்சிருக்க வேண்டியது. பட் ஆயுஷ் மாத்திரை இத்தனை கேட்ச் விட்டது, சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு கேட்ச் விட்டு அடிச்சது அப்படி இப்படின்னு போயினால 210. அதுவும் லாஸ்டா என்கிட்ட 19 ஓவர்ல வெறும் 5 ரன் தான். அப்புறம் டெத்ல வந்து அப்படி இப்படின்னு போட்டு 210 211 முக்கி வந்துட்டாங்க. லாஸ்ட் 3 ஓவருமே ஸ்கோர் ரொம்ப கம்மி. எனக்கு ருத்ராஜோட அந்த 3 ஓவர் வந்து இட்ஸ் கிரைம் தான், மிகப்பெரிய கிரைம். அது பண்ணவே கூடாது. அதுக்கு அவுட் ஆகிட்டே போட்டும். அப்படின்னா ஒரு 1 down வரட்டும். ஆயுஷ் மாத்திரையை கூட ஓப்பனிங் இறக்கணும். சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ தூபேக்கு பதிலா நான் பிரெவிஸ் எதிர்பார்த்தேன். ஏன்னா பிரெவிஸ் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர், அவர் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் தூபேக்குமே சில பால் படல, இன்னும் ஸ்லோ ஆன மாதிரி இருந்தாரு. இது மேபி ஒரு டாக்டிக்கல் இதா இருக்கலாம். பட் ஆனா நான் பிரெவிஸ் தான் எதிர்பார்த்தேன். நான் கேப்டனா நான் பிரெவிஸ் தான் அனுப்பியிருப்பேன். வார்ம் அப் அது போன சீசனே அப்படிதான் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடவே இல்லையோ ஏதோ வந்து ஸ்லோ ஆடி அவுட் ஆயிட்டானோ. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் வார்ம் அப், அடுத்த மேட்சா இருந்தா பெருவிஸ் வந்துருவான்னு தோணுது எனக்கு. இல்ல ஆயுஷ் மாத்திரை வந்து எனக்கு ஓப்பனிங் இருக்கிறது என்ன அடிஷனல்னா அவர் வந்து பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். உனக்கு அவனோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணும். ஆயுஷ் மாத்திரை வந்து நாட் கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் ஹிட்டர்ஸ். ஸ்பின்னையும் வந்து அவர் பெருசா ஆட போறது கிடையாது. ரன்னிங் பிட் இந்த விக்கெட்ஸ் அவர் இன்னுமே சின்ன குழந்தை மாதிரி தான் போட்டிட்டு இருக்காரு. அந்த இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வரலன்றப்போ
உனக்கு எங்க ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் வராது. பவர் பிளேயர் மட்டும் தான் ரன்னிங் பிட்வீன் இருக்காது. ஏன்னா உனக்கு தேர்ட் மேன்ல போகும், லாங் ஆன் லாங் ஆஃப் போகும், யூ கேன் டேக் சிங்கிள் இருக்கும். அந்த ப்ராசஸ்ல கம்ப்ளீட்டா எப்பலாம் நம்ம ஓப்பனிங் ஆடுறோமோ அப்போ நம்மளுக்கு நான் நம்பர் 3 ஆடுவேன், நான் வந்து சிஎஸ்கே ரெய்னான்னு சொல்லிட்டு இப்ப நாமளே கூப்பிடுறோம், டேய் தம்பி சீக்கிரம் நம்பர் 3 ஆடுறா, ஓப்பனிங் நல்லா காம்பினேஷன். இப்போ ஓப்பனிங் ஆடுறது வந்து இட்ஸ் நாட் கிரேட் டீம். அது டீமோட முறை அப் பண்ணுது. சிவபே பாயிண்ட் வரல, பெருவிஷ எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், சைட் ஸ்டைன் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்றதுனால பண்ணிருக்காங்களா என்னமோ. மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு த்ரோ பண்ண வேணான்னு இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. சிவம் துபே மாதிரி ஒரு செட்டான பிளேயர் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா க்ரூசியல் சிச்சுவேஷன்ல ஒரு அவுட் ஆயிட்டா மொரால் டவுன் ஆயிடும். மேபி கேகேஆர் கூட அவருக்கு நல்ல செட் ஆகும் ஐடியலா அவங்க போற பவுலிங் லைனப். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வேற பார்ப்போம். நான் ஏன் ருத்துவோட இன்னிங்ஸ் வந்து நம்ம காஸ்டா இருக்குன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு சஞ்சு அடிஸ்டாப்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 6 ஓவர் 61 ரன் அடிச்சிருந்தாங்க ஒரு விக்கெட்டுக்கு. அதுல சஞ்சு மட்டுமே 41 ரன்னு ஃப்ரம் 18 பால்ஸ். அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா போன 4 அடிச்சுட்டே இருந்தாரு. 14 4 வந்துருச்சு அவர் அடிச்சது மட்டும். அவ்வளவு 4 அடிச்சதுனால உங்களுக்கு ரன்னு வந்ததே தெரியல. அப்படியே நீ சொன்ன மாதிரி த்ரோடன்ல அடிச்ச மாதிரி அடிச்சாரு. உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10.5 10.05 ரன் ரேட் இருந்ததுனால இது வந்து இட்ஸ் நாட் லுக்கிங் பேட். ஆனா நினைச்சு பாருங்க, சஞ்சுவும் அவுட் ஆகி ருத்துவும் இந்த மாதிரி ஒரு கிரைமான ஒரு இப்படி பண்ணா 30-1 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப ஆயுஷ் மாத்திரை உள்ள வந்து, ஏன்னா அவன் அடிச்சே அவனுக்கு விலை கிடையாது, ஸ்கோர் கம்மியா இருக்கு, ரன் ரேட் ஏத்தணும். அவனும் அவுட் ஆயிட்டான்னா திரும்ப டீம் மாத்தி பண்ணுவோம். அதே 40-2 40-3 அப்படின்னு மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ருத்து வந்து கொஞ்சமாவது ஸ்டெப் அப் பண்ணணும். அவன் ஆக்சுவலி அவன் இன்டென்ட்டே காட்ட மாட்டான்ல, அதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு சும்மா டெஸ்ட் மேட்ச் போட வந்திருக்கேன், அப்படியே ஸ்டோக் வச்சு ஆடுவார்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்டோக் வைக்கிறான். ஒரு ஃபேன்ஸை ஃப்ரீ பண்ண மாட்டான். லாங் ஆன் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறான். அக்ரெசிவாவே ஆட மாட்டான். அந்த இன்டென்ட் தான் வேணும். அக்ரெசிவானா ஆடுவாரு கண்டிப்பா. 180 ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடுவாரு. அண்ட் அன்னைக்கெல்லாம் ஃபேஃபும் இவரும் சேர்ந்து 750 ரன்ஸ் அடிச்சாங்க ஒரு 2021 ஐபிஎல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பிளேயரு அழகா ஆடலாம். பட் ஆனா கொஞ்சம் இன்டென்ட் அவர் கொண்டு வரணும். அது என்ன தெரியுமா, அது வந்து 2023 எனக்கு ஞாபகம் இருக்கு. ரஹானே வந்து 1 down ஆடுவார், ஞாபகம் இருக்கா? நம்பர் 3 நல்லாவே ஆடுவாரு. நம்ம ஜெயிச்ச சீசன் தான். அப்போ வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் போடுவான், ரஹானே நல்ல டச்ல ஆடிட்டே இருப்பாரு. ஏதோ வந்து ஒரு 18 balls 34 அந்த மாதிரி ஒரு டச்ல, ஓகேவா? 8th ஓவர் வந்து ஒரு ஸ்பின்னர் போடுவான். இட் வாஸ் அ ஃபோர்ஸ்டு ஷாட். தேவையில்லாம அடிக்கு போயிட்டு டீப்ல கேட்ச் அவுட் ஆயிட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து தூபே வந்து பொலன்னு ஸ்பின்னரை பொழப்பான். அப்போ வந்து கிரிக்பஸ்ட்ல ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, நான் படிச்சேன். அந்த மாதிரி இட் இஸ் சிஎஸ்கே மூவிங் அவே ஃப்ரம் தேர் ட்ரெடிஷனல் ரோல்ஸ். இந்த ரோல் கிளாரிட்டி வந்து புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க. தூபே இஸ் த டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர். ரஹானேவோட வேலை அந்த 8வது ஓவர்ல முடிஞ்சிருச்சு. ரஹானேவோட வேலை வாஸ் ஜஸ்ட் டு கேரி த மொமெண்டம். அந்த 8வது ஓவர் முடிஞ்சிருச்சு. தூபே கேம் அண்ட் டுக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி முடிஞ்சிச்சு? அந்த மாதிரி ஏன் வந்து ரோல்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா, ட்ரஸ்ட் அந்த பேட்டிங் லைனப். தூபே நீ ஸ்பின்ன பேஷ் பண்ணிக்கோ, 16th ஓவர்ல என்கிட்ட கைமாத்தி விடு, பின்னாடி தோனி ஜட்டு முடிச்சு தருவாங்கன்னு தே ஹேட் அ சாலிட் லைனப். நடுவுல ஏதாவது பிரச்சனையா, ராய்டு வந்துட்டு ஒரு க்ளூ ஜாப் பண்ணுவாரு. ஸ்லோவா வேணாலும் ஆடுவாரு, அடிக்க வேணாலும் அடிப்பாரு. ஸோ இப்படி டாப்ல இருந்து யாராவது ஒரு பேட்ஸ்மேன் இருந்துகிட்டே இருந்தாங்க கன்சிஸ்டன்டா. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் செட் ஆச்சு. அந்த ரோல் கிளாரிட்டி இப்ப சுத்தமா இல்ல. அதனாலதான் ருத்ராஜ்க்கு தெரியல. ருத்ராஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அவுட் ஆனா பரவாயில்லையா, இல்ல 15th ஓவர் வரைக்கும் விளையாடணுமா தெரியல. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனா பரவாயில்ல, 15 ஓவர்ஸ் விளையாடணுமா தெரியல. 3 மேட்ச் எடுத்து பாருங்க. ஒரு மேட்ச் வந்து அப்சல்யூட்லி ஃபிளாப் அகைன்ஸ்ட் ஆர்சிபி எடுத்தோன்னே 203. இது பஞ்சாப் மேட்ச் ஓரளவுக்கு முதல்ல சஞ்சு மட்டும் தான் அவுட் ஆனாரு. ருத்து ஆல்சோ பிளேட் டீசென்ட்லி வெல், ஆயுஷ் பிளேட் ரியலி வெல், 210. இந்த மேட்ச் சஞ்சு ஹிட் அ செஞ்சுரி, அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பேட்டிங், 212. எப்படி ஆனாலும் அதே ஸ்கோர் வருது. இட் கிளியர்லி ஷோஸ் லேக் ஆஃப் பிளானிங் அண்ட் லேக் ஆஃப் ரோல் கிளாரிட்டி. This is exactly where I would take a dig at Captain Rutraj Gaikwad. As a batsman, he is worth his weight in gold. ஒரு டவுட் இல்ல. நமக்கா 2 கப் அடிச்சு தந்தவன் மச்சான் எத்தனை கப் வேணா நமக்கு அடிச்சு தருவான். அவனோட ஜஸ்டிஸ் லீக்ல நம்ம என்னைக்குமே இருப்போம். இந்தியாவும் ஆடி ஆனும் 123 ஆஸ்திரேலியா கட்சதுல இருந்து ஆடி ஆனுட்டு இருப்போம். பட் ஆஸ் அ கேப்டன் ஒரு ரியான் பராக், ரஜத் பத்திதர் காட்டுற இன்டென்ட் கூட அவர்கிட்ட இருந்து வரல. ஏன்னா அந்த இன்டென்ட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் இஸ் பேட்டிங், பட் த வே ஹி இஸ் செட்டிங் அப் இஸ் பேட்டிங் லைனப் டிஸ்பைட் ஹேவிங் சோ மெனி குட் பீப்புள். ஆர்சிபி மேட்சுக்கு அப்புறம் எனக்குலாம் செம்ம காண்டு. என்னன்னா, ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் இவ்வளவு அடிக்கிறாங்க எங்க டீம்னு. உன் டீமோட ஸ்ட்ரென்த்தே உனக்கு தெரியலன்றது வந்து ரொம்ப, அதாவது ஒத்துக்கவே முடியாது. சார், அன்அக்செப்டபிள் ரெஸ்பான்ஸ். எலிமெண்டரி மிஸ்டேக். யூ ஷுட் நாட், என்ன சொல்றது, உன் டீமை நீ கிவ் அப் பண்ற மாதிரி எலிமெண்டரி மிஸ்டேக். அதனால தான் டச் அப். திஸ் இஸ் மை டீம் முன்னாடி நிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஐ டேக் இட் ஆன் பிளேம்னு சொல்ற நெக்ஸ்ட் கேம்ல அக்கட வேணாம். பட்
ஆன் ஸ்டேஜ் ஆன் ஸ்பீச் என்ன சொல்றது, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க தெரியுமா, லைக் யூ ரெப்ரசென்டிங் சம் ஆஃப் த லயன்ஸ் சொல்றப்போ யூ வில் ஹாவ் ஸ்டோன்ஸ். நீங்க தோத்தா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரும், பட் அதை தடுக்கிறதுக்கான நிறைய வெப்பன்ஸும் வரும். பட் அந்த இன்டென்ட் நீங்க சொல்ற அந்த விஷயம் லைக் வெரி, நானும் விஜய்ல வந்து விஜய் கலைப்போம், பட் ரியான் பராக் பயங்கர அக்ரெசிவா இருக்காரு. எதிர்காரவன் எவன் கோலியா இருந்துக்கோ எவனாலும் இருந்துக்கோ, நான் என்னோட இன்டென்ஷனை காமிப்பான்னு சொல்லிட்டு அசாம் ஏன் ஸ்டேடியம் இங்க வரவன் இங்க இருக்கவனா சொந்தக்காரன் சித்தப்பாவில அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா ஆடினாங்க. சோ கிரேட் சம்மரி, குயிக் சம்மரி, செம்மையா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சந்திரமௌலி. மாப்பிள்ள ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது? ஸோ சிஎஸ்கே விமென்ஸ் வந்து 2 பாயிண்ட் எப்படியோ வாங்கி 9th பிளேஸ்ல இருக்காங்க. ஸ்டில் லாங் வே டு கோ. ஸோ இந்த ஒரு டீம் காம்பினேஷன் செட்டா இருக்கு. அகெயின் அடுத்த நெக்ஸ்ட் ஆடப்போற கேகேஆர் கூடவும் நல்ல ஒரு இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் எக்யூட் பண்றதுக்கு செம்ம சான்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அந்த டீம் பில்டிங், டீம் பாண்டிங், அந்த சொன்ன கம்யூனிகேஷன், ஸ்டக் இன் 2-10. ஸோ அதுல இருந்து அப் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பரா இருக்கு. டாஸ் வைக்கிறியா, பேட் ஃபர்ஸ்ட். டாஸ் அவன் ஜெயிக்கிறானா, நம்ம பேட்டிங்ல போடுவான், நான் 240 அடிக்கிறேன். இது சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எல்லாமே பாட்டா விக்கெட்டா இருக்கு. 230 240 எய்ம் பண்றேன், நான் அடிக்கிறேன். என் பவுலர்ஸ் வச்சு ஓவர்டன், அன்சுல் கம்போஜ் அண்ட் குர்ஜப்னீத்தை வச்சு நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சிஎஸ்கே வந்தா டெஃபினட்டா பிளே ஆஃப்ஸ் கனவு அது வெறும் கனவா மட்டும் இருக்காது, அது கனவாகவும் இருக்கும். இனிமே Actually, 2 விஷயம் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் டு பி இம்ப்ரூவ், ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். எப்படி சஞ்சு சாம்சன் 3 மேட்சுக்கு அப்புறம் ஈ கேம் குடோ, அந்த மாதிரி 2 things ஆர் டு பி இம்ப்ரூவ்டு. ஒன்னு, யூசேஜ் ஆஃப் அன்சுல் கம்போஜ். ஓ மை காட், இவ்வளவு பேரை பத்தி பேசிட்டு அவனை பத்தி பேசாமே விடக்கூடாது. சின்ன பையன், எவ்வளவு தம்மியா, எவ்வளவு தில்லு, சிங்கம், உண்மையிலே சிங்கம். டெத்துல வந்து 2 ஓவர் பயங்கரமா பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றான். டிம் டேவிட் அந்த விக்கெட் கூட நோ பால் இல்லைன்னா மேட்ச் குட் ஹவ் கான் டிஃபரெண்ட்லி. ரொம்ப நல்ல, ஹி வேர்ஸ் த ஹார்ட் இன் ஸ்லீவ் அண்ட் பவுல்ஸ். பயங்கர தில்லா போடுறான். அவனை பயங்கரமா தட்டி கொடுத்து அவனை யூஸ் பண்ணா he will do wonders for CSK. இன்னைக்கு துஷார் தேஷ்பாண்டே தூக்கிட்டு கொண்டாடுறோமே, ஐ ஃபீல் அன்சுல் கம்போஜ் இஸ் ஈவன் பிகர் than that. அவனை கொண்டு வரணும் இல்ல. அண்ட் இன்னொன்னு, இந்த 2 duo கலீல் அஹ்மத் அண்ட் நூர் அஹ்மத், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த டோர்னமெண்ட். அப்சல்யூட்லி த பெஸ்ட். கலீலோட பனானா ஸ்விங்லாம் சான்ஸே இல்லை. ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் தே ஆர் த வர்ஸ்ட் இன் த டோர்னமெண்ட். நூர் அஹ்மதால இவ்வளவு ரிஸ்டியா போட முடிஞ்சு ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ கொடுக்க முடியல. இன்னைக்கு தான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. கலீல் அஹ்மதால அந்த ரைட் லைன்ஸ் போட்டு பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணவே முடியலன்றது என்னால ஏத்துக்கவே முடியாது. KL ராகுல் லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்ட் கேஸ். பத்துன் நிசங்காலாம் வந்துட்டு ஒன்லி பிக்கப் ஷாட், ஒரு பால் ஃபுல் லென்த் வரல. ட்ரெண்ட் பவுல்டா இருந்தா சத்தியமா சொல்றேன் 2வது பால் கால்ல சுருகி இருப்பான். கரெக்ட். நான் இதை யோசிச்சேன் ப்ரோ. அவங்க போடுற லைன் ஃபுல்லாவே கால்லே போடுறானுங்க, இல்லைன்னா அந்த ஷார்ட்டா போட்டுட்டே இருக்கானுங்க. அதுவும் இல்லாம பாடி இன்டு த பாடி லெக் ஸ்டம்ப் லைன்ல பவுன்சர் போடுறானுங்க. அவன் தூக்கி அடிக்கிறான் 86 மீட்டர் 6. அதுக்கு அந்த சேனலிங் பண்ணி அப்படியே அவேதி ரைட் ஹேண்டர் மாதிரி நெக் வாங்குற மாதிரிலாம் ஒரு குட் லென்த் பாலே போடல. அது ஆக்சுவலி நம்ம டீம் நல்ல பேலன்ஸ் தான், பட் அந்த அப்ளிகேஷன் அண்ட் அந்த லைன் அண்ட் லென்த் நம்ம மிஸ் பண்றதுனாலதான் அந்த 3 ஓவர் 45 ரன் போனதே காரணம். இல்லைன்னா அன்சுல் கம்போஜ் முதல் ஒரு அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த இவ்வளவு ஷார்ட்பிச்சா போட்டுட்டு டக்குனு ஒரு பால் ஃபுல்லர் லென்த்ல போடுவாரு, கையில கேட்ச். சோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணாங்கன்னா நீ அதான் நான் யாராவது இருந்துக்கும் அந்த லைன் அண்ட் லென்த் நான் கரெக்டா வர போறேன். அனலிட்டிக்ஸ் இருக்கு மாப்பிள்ள. இப்போ எவ்வளவோ அனலிட்டிக்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பிளேயர் வந்தானா அவன் ஸ்ட்ராங் ஜோன் எது, எங்க போட்டா அடிப்பான் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு வந்துடுறாங்க. நீங்க எங்க அதான் உன்னோட ஃபேவரட், அதான் உன்னோட பெஸ்ட் ஸ்லாகிங் பிளேஸா, நாங்க போடவே மாட்டோம். நான் உன்னோட வீக்கஸ்ட் எந்த ஜோன்ல அடிக்கவே மாட்டான், அந்த ஜோன்லயே தான் அந்த டார்கெட் பண்ணி வந்து பக்கா பிளான் பண்ணிட்டு உள்ள போடணும். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இவனுங்க அதெல்லாம் இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸா அட்லீஸ்ட் இனிமேட்டா சொல்லுங்க. கலீல் அஹ்மத்லாம் இன்னும் 2 கேம் தான். இஃப் ஐ வேர் டு பி த கேப்டன், 2 more games, 2 power play wickets in each game and 3 overs in the power play. எடுக்கலனா ஐ வில் பிளே முகேஷ் சௌத்ரி. இது ஒரு ஹார்ஷ் கால். he is a great bowler but the call needs to be taken. and இன்னொரு கால் நூர் அஹ்மத் இந்த இம்பாக்ட் சப். அதுக்கு நான் வந்து ராமகிருஷ்ணா கோஷ் எனக்கு இன்னும் பேட்டிங்ல என்ன எக்ஸ்டெண்ட் ஆகும். எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஐ கேன் யூஸ் ஓவர்டன் அட்லீஸ்ட் அக்யூரசி என்னால 3 ஓவர் யூஸ் பண்ண முடியும்ன்றப்போ தைரியமா வாடா தம்பி, நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் விக்கெட் எடுக்கிறப்படே நீ வா, நான் நீ அடிக்கிற ரன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐ யூஸ் ராமகிருஷ்ணா கோஷ். உங்களுக்கு 2020 லைன் அப் வரும். பட் ஹார்ஷா போக மாட்டாங்க. he gave some good dot balls last year. பட் அப்படியே போச்சு, அவரால் அந்த லைன்ல பிடிக்க முடியல. we have options of ராமகிருஷ்ணா கோஷ்.
அண்ட் குஜப்ரீத் மாதிரி அவர் நிறைய டைம் வந்து இன்ஃபீல்ட்ல வந்து கிரீஸ் மார்க் பண்ணி பவுலிங் போட்டிருக்கதா நம்ம நிறைய இன்சிடென்ட் இப்போ வந்துட்டு இருக்கு. அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இஃப் இன் கேஸ் நீடட் எனி டைம் ஹி கேன் பிட்ச் இன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் சிஎஸ்கேல ஜென்ரேட் ஆகணும். ஈஸ்வர் பாண்டியா எல்லாம் வச்சு நம்ம விக்கெட் எடுத்திருக்கோம். தெரியாதவங்க போய் கேட்டுங்க ஈஸ்வர் பாண்டியா யாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ வி ஹேவ் ஸ்கில்ஸ், பட் இட்ஸ் அபவுட் ஹவு தி எக்ஸிக்யூட். எல்லா ஓகே. சீசனும் ஈஸ்வர் பாண்டே, மோஹித் சர்மா, சுதீப் தியாகி, மன்பிரீத் கோடி வந்துனே இருப்பாங்க. இப்ப வந்து துஷார் தேஷ்பாண்டே வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பவுலரை நம்ம வளர்த்து விட்டுருக்கோம். என்ன இந்த தடவை குர்நஜீத் சிங், கலீல் அஹ்மத், அன்சுல் கமார் எல்லாரும் இந்த மாதிரி இருக்காரு தான் பிரச்சனை. பட் வி கேன் ஸ்டில் டூ இட். இல்ல நீங்க ஏன் கலில இருந்து நம்ம சொல்றோம் இந்த கேம்ல சான்ஸ் பண்ணாம அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா கலில வந்து நீங்க பவர் பிளேல மட்டும் யூஸ் பண்ண முடியும். பவர் பிளேல தான் விக்கெட் எடுப்பான், விக்கெட் எடுத்தே ஆகணும். பவர் பிளேல மட்டும் அவன் யூஸ் பண்ணனா நீங்க மிடில் யூஸ் பண்ண முடியாது, டெத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு 2 ஓவர் தான் போட்டான். நடுவில் அந்த 3வது ஓவர் ஒரு வழியே இல்லை, யாராவது ஒரு போட்டு தான் ஆகணும். அதனால அந்த 3வது ஓவர் கொடுத்தாங்க. சாமடி வாங்கிட்டாங்க அந்த 3வது ஓவர்ல. ஸோ அது மாதிரி அதை நான் அக்ரி பண்ணிடுறேன். பவர் பிளேல அந்த போட்டே ஒரு ஆகணும். அக்கீலோ செட் போட்டுருக்க முடியாது. சீரியஸ்லி கேக்குறேன். அந்த ஒரு கலீல் அஹ்மத் ஒரு அக்கீலோ செட் போட முடியாது. போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆளுங்க எப்பயுமே அந்த ஒரு ஸ்விங் பவுலர்ஸ்க்காகவே ஒரு ஸ்லாட்டை வந்து தியாகம் பண்ணிடுவாங்க. தீபக் ஜகர் அப்படி கலியில அவன் தான் ப்ராப்பர் பவர் பிளே பவுலர்ஸ். அப்படி அந்த பனானா ஸ்விங்கை நம்பி அதுல தாண்டா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நிறைய பேசிட்டோம். நல்ல செம்ம கேமு, நல்ல சந்தோஷமா போய் தூங்குங்க. அடுத்து கேகேஆர் மேட்ச் வந்துட்டே இருக்கு. அடுத்து நாளைக்கு டபிள்யூ இருக்கு, ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. வெயிட்டா இருக்கும். மான்கொம்பு செகண்ட் மான்கொம்பு ஃபைட்டு யார் ஜெயிக்கலாம் பார்ப்போம். அதோட வரலாம். தேங்க்ஸ் சந்திரமௌலி, நம்மளோட லக்கி சாம். அவர் எப்பெல்லாம் வராரோ அப்பெல்லாம் நமக்கு டீம் அப் ஆயிருக்கு. சோ இப்ப தலைவர் வந்துருக்காரு. ஒருவேளை அப்படியே அந்த பிளே ஆஃப் பக்கம் அந்த 5 நாள் கிட்ட ஃபைட் பண்ற மாதிரி சீக்கிரம் போகணும்னு ஆசையா இருக்கு. ஹோப்ஃபுல்லி நிறைய சேசஸ் இருக்கு. எல்லாருமே அப்படியே அந்த ராலி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ்க்கு மிட் ஆஃப் த மிடில் டேபிள் மட்டும் இல்ல. அண்ட் எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒண்ணு சீரியஸா, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாக்குறேன். எல்லா டீமும் தோக்கும் போது ஃபேன்ஸ் வந்து அபியூசிவா போயிடுவாங்க, அடுத்த டீம் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட நம்ம தோக்கும் போது நம்மள நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்படி எல்லாம் நோண்டி இருப்பானுங்க. கண்டிப்பா நீங்களும் அதை கோத்ரூ பண்ணிருப்பீங்க. இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸுக்கு மத்தியில எல்லாரையும் சொல்ல, பட் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் தேர் டாக்கிங் அபவுட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். யார் ஃபீல்டிங்ல எங்க நிக்கணும், ஒய் மேட் ஹென்ரி, ஒய் நாட் அக்கீல் ஹுசைன், பேட்டிங் ஆர்டர் எப்படி மாத்தலாம்னு இந்த ரேஞ்சுக்கு நார்மல் ஆடியன்ஸ் கூட பேசி நான் சத்தியமா சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல மட்டும் தான் பாத்திருக்கேன். ஐ ஹேவ் a lot of friends across franchises. மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி இருந்து ஆரம்பிச்சு பஞ்சாப் கிங்ஸ் வரைக்கும் ஐ ஹேவ் ஃபேன்ஸ் who are friends. பட் nobody has gone to this level of depth. அதனாலதான் வந்து இல்ல நம்ம பேசுறதெல்லாம் அப்படியே என்ன தரையில பேசுறது திரையில வருதுன்ற மாதிரி நம்ம பேசுறதெல்லாம் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகி நம்ம ஜெயிக்கும் போது இல்ல, the victory feels special but also personal. ஜெயிக்கிறோம் கண்டிப்பா. இங்க இருந்து அப்வர்ட்ஸ் தான் will reach that. தேங்க்யூ. இதே கான்பிடன்ஸோட இருங்க. நல்லதே நடக்கும். தட்டுறா தூக்குறோம், விசில் போடுங்க எல்லாரும் மறந்துடாம. குட் நைட். பாய். Awesome guys. Good night. Bye. செம்மையா போச்சுடா.